உனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இல்ல, பயமா இருக்கு சார். உள்ள இருக்கிற அந்த பயத்தை நான் அன்னைக்கு யார்கிட்டயும் காமிக்கல. அன்னைக்கு ராத்திரி எனக்கு என்ன நடந்திருக்கும்னு தோணுது. எது நடந்திருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்க எனக்காக ஒரு வாட்டி அங்க வரணும் சார். நீங்க அபிஷியலா வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போலீஸோட ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் மைதிலியோட அப்பா கேஸ் கொடுத்திருக்காரு. சிபிஐ வச்சு விசாரிக்கணும்னு சொல்லிருக்காரு. அந்த ஆர்டரும் இருக்கு. சோ நீங்க அபிஷியலாவே வரலாமே சார். அதெல்லாம் வரலாம். ஜமீன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த வீட்டு இன்னும் விக்கலையா? இல்ல சார், கரெக்டான கிளைண்ட் இன்னும் மாட்டல. இப்ப டாக்டர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் டாக்டர் பாபு சொல்லிருக்காரு, அவர் இன்ட்ரெஸ்டா இருக்காராம். ஏதோ மெடிக்கல் ரிசார்ட் தொடங்கணுமா. என் டவுட் கேட்கட்டுமா? செத்து போன அந்த பொண்ணு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வந்ததா? ஆமா சார். அந்த வீட்டை பத்தி ஒரு விஷயமுமே தெரியாத அந்த பொண்ணு லேட் நைட்ல, அதுவும் தனியா இருந்த பெட்ரூமை விட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல? செத்து போனது படியில இருந்து விழுந்துதானே? ஆமா சார். பெட்ரூம்ல இருந்து ஸ்டெப்ஸ் வரைக்கும் அந்த பொண்ணு எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு? அவ வந்ததுல ஏதாவது ஒரு விஷயம்